கவிதை மழை உங்கள் உள்ளங்களை நனைக்க வருகிறது. கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டீருங்கள், இப்போது ஒளிபரப்பாகிக் கொண்டிருப்பதை அருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய பொழில் வணக்கம். நான் இந்திராணி, பூத்தாம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து உங்களுடன். வாசலில் வந்து நின்ற கிளி ஒன்று வாழ்வின் ரகசியத்தை ராகமாகச் சொல்லும் அழகே தனி. சீட்டி எடுக்கும் கிளியின் அழகில் நம் எதிர்காலம் ஒளிந்திருக்கிறதா, அல்லது அந்த பச்சை நிறத்தில் நம் நம்பிக்கை துளிர்கிறதா? இன்று நாம் பார்க்க போவது பச்சை கிளி ஆரூடம். ஆம், இன்றைய கவியரும்பு நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு பச்சை கிளி ஆரூடம். இது ஒரு பாரம்பரியமான, ஒரு வேடிக்கையான கணிப்பு முறை. தமிழகத்தின் தெருக்களில் கூண்டோடு வரும் ஜோதிடரும் புத்திசாலி பச்சை கிளியும் நம் வாழ்வியலில் இரண்டர கலந்தவை. கிளி சீட்டி எடுப்பது என்பது வெறும் நிகழ்வல்ல, அது பலருக்கு ஒரு ஆறுதல் மற்றும் நம்பிக்கை. கிளி சொல்லும் ஜோதிடம் பலிக்கிறதோ இல்லையோ, நல்ல காலம் பிறக்கும் என்று அந்த பறவை சொல்லும்போது நமக்குள் ஒரு நேர்மறை எண்ணம் பிறக்கிறது. அதுவே கிளி ஆரூடத்தின் வெற்றி. ஆம், எம் கவியரும்பு கவிஞர்கள் பச்சை கிளி ஆரூடத்தால் ஈர்க்கப்பட்டு தம் தேனினிமை தமிழ் சொற்களால் கவி படைத்து காத்திருக்கிறார்கள் பொழில் பண்பலையின் நேயர்களை மகிழ்விக்க. வாருங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தனது கவியை முதலாவதாக வழங்க காத்திருக்கிறார் தஞ்சாவூரிலிருந்து கவிஞர் வல்லம் தேவனாச்சி சார்லிமேன் ஐயா அவர்கள். வாருங்கள், நற்பண்பை வளர்க்கும் ஆரூடத்தை கவியாக தாருங்கள் கவிஞரே. வணக்கம். பொழில் பண்பலை கவி அரும்பு நிகழ்ச்சியில் எனது கவிதையின் தலைப்பு பச்சை கிளி ஆரூடம். பச்சை கிளி ஆரூடம் என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான். அந்த வகையில் எனது பச்சை கிளி சொல்லும் ஆரூடம் இதோ. ஆலமர விழுதிலே அழகான பச்சை கிளி, ஆரூடம் சொல்லுவியோ அருகிலே வந்திடேன். உறக்கத்திலே நீ இல்லை, உனக்கொரு செய்தி சொல்கிறேன். உண்மையை சொல்லிடுவேன், நல்லதாய் எடுத்திடு. வயதான பெற்றோரின் வாழிவிடம் மாற்றாதே. வந்த துணைவியையும் வீண் வார்த்தை பேசாதே. சகோதர சகோதரியையும் தன்னகத்தை காப்பாற்று. ஆன்றோர் அவைதனில் நாவடக்கம் கற்றிடு. சான்றோர் சொல்லையும் கேட்டுமே நடந்திடு. சங்கடங்கள் நீங்கிடவும் வழியையும் பெற்றிடு. உழைப்பின் முயற்சியே வெற்றியென நினைத்திடு. ஊரார் பொலிச்சொல்லுக்கு ஆளாகவே மறந்திடு. உண்மையை உரைத்திடு, நேர்மையும் புரிந்திடும். தன்மையாய் பழகிடு, அரணையும் காத்திடு. உற்றாரை உதறாதே, சுற்றத்தாரை சுழிக்காதே. கற்றோரை மதித்திடு, உரைத்திட அழைத்திடு. வஞ்சகம் எண்ணாதே, வந்திடும் தோல்வியே. இச்சையும் கொடுத்திடு, இன்பமாய் வாழ்ந்திடு. உயர்விலே இகழாதே, இடையிலே தோழுவாய். ஒற்றுமையை ஏற்றுக்கொள், வேற்றுமை கொள்ளாதே. தாழ்வெனி தூற்றாதே, உன்னிலையும் பிரிந்திடுமே. கனிவாய் இருந்திடு, பணிவாய் போற்றிடு. உள்ளத்தில் தூய்மை கோள், மெய்யில் திண்மை கோள். வாழ்வில் வளம் பெற ஆரூடத்தை நினைவு கோள். வணக்கம். கவிஞர் வல்லம், சார்லிமேன், தஞ்சாவூர். பாராட்டுகள் ஐயா. கிளி ஜோதிடம் சொல்லும் அந்த பழைய மரபை பயன்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை பட்டியலிட்ட விதம் பாராட்டுதற்குரியது. ஒரு கிளி ஆரூடம் சொல்வது போல தொடங்கி பெற்றோரை மதித்தல், உழைப்பின் உயர்வு, நாவடக்கம் என பல வாழ்வியல் உண்மைகளை தொடுத்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பாக உங்கள் கவி இருந்தது. ஒவ்வொரு வரியும் ஒரு அறிவுரையை சுமந்து, குறிப்பாக
உழைப்பின் முயற்சியே வெற்றி என நினைத்திடு மற்றும் உள்ளத்தில் தூய்மைகள் போன்ற வரிகளால் அழகாக அறிவுரை கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இவரை தொடர்ந்து வாழ்வியல் யதார்த்தங்களை அழகிய சொற்களால் ஆரூடம் சொல்ல வருகிறார் தேனியிலிருந்து கவிஞர் சோ மகேஷ் நந்தினி அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்கள் இனியதொரு கவிதையை தாருங்கள். பொழில் பண்பலை எத்தனையோ திறமையாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் பாவலர்களுக்கும் கவிதை தளம் அமைத்து கொடுத்து விதைகளை தூவி சிறு செடிகளாக்கி இன்று பூக்களாக கவிதைகளை மலரச் செய்து அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து வருவதோடு ஒரு சோலையை உருவாக்கி அதில் பல வண்ண பறவைகள் பாடுவதற்கிடமளித்த ஒரு பண்பாளர், சிறந்த நிர்வாகி, பாவலர் திரு எல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் உலகெங்கும் பொழில் பண்பலையை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்துள்ளங்களுக்கும் வணக்கம். கவி அரும்பு. தலைப்பு பச்சைக்கிளி ஆருடம். பச்சை மேனி பளபளக்க மெல்ல பஞ்சவர்ண கிளி வருமே, கூண்டு வாசல் திறந்தவுடன் ஒரு குறுநடை போட்டு நிற்குமே. பச்சை மேனி பளபளக்க மெல்ல பஞ்சவர்ண கிளி வருமே, கூண்டு வாசல் திறந்தவுடன் ஒரு குறுநடை போட்டு நிற்குமே. மஞ்சள் மூக்கால் சீட்டெடுத்து தன் எஜமான் கையில் கொடுக்குமே, எதிரே அமர்ந்த மனிதருக்கு இனி ஏற்றம் உண்டு என சொல்லுமே. மஞ்சள் மூக்கால் சீட்டெடுத்து தன் எஜமான் கையில் கொடுக்குமே, எதிரே அமர்ந்த மனிதருக்கு இனி ஏற்றம் உண்டு என சொல்லுமே. அதிர்ஷ்ட தேவதை அழைப்பதாக அந்த காகிதச்சீட்டு பேசுமே, சோர்ந்து போன மனிதருக்கு புது துணிவை தந்து தேற்றுமே. அதிர்ஷ்ட தேவதை அழைப்பதாக அந்த காகிதச்சீட்டு பேசுமே, சோர்ந்து போன மனிதருக்கு புது துணிவை தந்து தேற்றுமே. வெள்ளை உள்ளம் கொண்ட கிளி தன் விதிப்பயன் காட்டி நிற்குமே, வறுமை நீங்கி வாழ்வுயர ஒரு வழியை சொல்லி காட்டுமே. வெள்ளை உள்ளம் கொண்ட கிளி தன் விதிப்பயன் காட்டி நிற்குமே, வறுமை நீங்கி வாழ்வுயர ஒரு வழியை சொல்லி காட்டுமே. கடந்து போன துயரமெல்லாம் இன்று காற்றாய் மறைந்து போகுமே, மலரப்போகும் காலமெல்லாம் இனி மகிழ்ச்சி வெள்ளம் ஊறுமே. கடந்து போன துயரமெல்லாம் இன்று காற்றாய் மறைந்து போகுமே, மலரப்போகும் காலமெல்லாம் இனி மகிழ்ச்சி வெள்ளம் ஊறுமே. கிளியின் அழகில் கிட்டியது வெறும் காகிதச்சீட்டு மட்டுமல்ல, விடியல் தொடங்கும் முன் வாழ்வில் இது வெற்றி கவிதையின் முதல் வரி. கிளியின் அழகில் கிட்டியது வெறும் காகிதச்சீட்டு மட்டுமல்ல, விடியல் தொடங்கும் முன் வாழ்வில் இது வெற்றி கவிதையின் முதல் வரி. நன்றி, வணக்கம். சோ மகேஷ் நந்தினி, தேனி. வாழ்த்துகள் அம்மா. பச்சை மேனி பளபளக்க, குறுநடை போட்டு, மஞ்சள் மூக்கால் சீட்டெடுத்து போன்ற வரிகள் ஒரு கிளி ஜோசியக்காரரின் சூழலை நம் கண்முன்னே தத்ரூபமாக கொண்டு வருகின்றன. கிளி ஜோசியம் என்பது ஒரு கணிப்பு என்பதை தாண்டி சோர்ந்து போன மனிதனுக்கு அது தரும் ஆறுதல் மற்றும் துணிச்சல் முக்கியமானது என்பதை அழகிய வரிகளால் உணர்த்தியிருக்கிறீர்கள். கவிஞர் சோ மகேஷ் நந்தினி அவர்களே, பாராட்டுகள். இவரை தொடர்ந்து ஒரு அழகான வாழ்வியல் சித்திரத்தை தீட்டி பிரிந்து வாழும் தம்பதியினரின் ஏக்கத்தையும் கிளி சொல்லும் பலன் வழியாக கிடைக்கும் மகிழ்ச்சியையும் கவிதையாக தர வருகிறார் புதுக்கோட்டையிலிருந்து கவிஞர் வெங்கடேசன் ஐயா அவர்கள். வாருங்கள் கவியே, கவி பாடுங்கள். மங்கள மாமுகன் வான்மழை போன்றவன் வாரணம் வந்தானே, நம் சங்கடம் தீர்ந்திட சந்திரச்சூடியின் தன்பால நின்றானே, எழில் குங்கும பொட்டிட்டு ஆணை முகத்தினை கும்பிட்டு பாட, இனி எங்குமே நன்மைகள் பொங்கிட வேய்ந்த எம்பிரான் கூட, கண்ணித் தமிழென்னை காலங்கள் கடந்தென்றும் காட்சியும் தருவாளே, புவி மன்னவர் போற்றிட வான்புகழ் கொண்ட நல் வன்மையை தருவாளே, இனி பண்ணி பழமுறை பாவலர் பாடிடும் பன்னிசை தாயே,
எம் சென்னாவிலே நின்று செந்தமிழ் தந்திட தேனாய் நீயாயே பெற்றவள் சீதையின் பொற்பதம் போற்றிய புண்ணியம் கொண்டோனே எம் கற்றவர் போற்றிடும் வேங்கட்ராமனின் காவலே கண்டானே புவி உட்டனல் வாழ்வினை ஊட்டிய தந்தையும் தாயும் மெய்யே அந்த நற்றவம் போற்றிட நல்வினை சேருமென் நானிலம் உய்யே மன்னவர் ஆண்டனர் சீர்மிகு கோட்டையின் மாண்பினை சொல்லாயோ எழில் பொன்னிற சின்னல் வயல்கள் நிறைந்தனல் பொற்பினை பல்லாயோ இனி நன்மைகள் சூடிய ஞானிகள் வாழ்ந்திடும் நாயக ஊரே நம் தன்னிகர் இல்லா தன்புது கோட்டை திருநகர்ப்பாரே வானலை ஊடிய வையகம் யாவிலும் வாணிசை சேர்க்கின்ற பெரும் தேனரை பொழிலது செந்தமிழ் மன்மதை சிரிக்கெல்லாம் ஏற்கின்ற சீர் ஆனதோர் அன்பினை ஆறுடம் சொல்லிய ஆற்றிடும் பொழிலே இனி ஈனமில்லாமலே இன்பம் பெருக்கிடும் இன்னிசைகளிலே செவியினில் தேனினை வார்ப்பவர் போன்றனர் சீர்மிகு நேயர்களே தமிழ் கவியினில் இன்பமே கண்டொரு காதலால் காத்திடும் தூயர்களே இனி புவியினில் வாழிய பல்லாண்டு காலமே பொலிவோடு நீரே நம் செவிக்குண வாய்ந்தனல் சிந்தனை சேர்த்திட சேருவீர்வாரே கற்றையாய் புண்ணிய காவிரி வாய்கின்ற கவினுடைய ஊரானே தமிழ் ஒற்றை சொல்லெனில் உள்ளம் உருக்கிடும் உத்தம பேரானே இனி மற்றவர் இன்புற வானலை ஊட்டிய மங்களம் பாடுவனே சீர் பெட்டனல் வேங்கடேசனும் அப்புயான் போற்றியே ஆடுவனே. நிகழ்வு கவியரும்பு. தலைப்பு பச்சை கிளி ஆருடம். பச்சை நிறச்சிறை மெல்ல விரித்தொரு பச்சையம்மன் வாழ்க என செச்சையிலே திரு சீட்டினை ஏந்திய செப்பியே வந்தாரே வரும் அச்சமகற்றிய இன்னருள் கூட்டிய அன்போடு நின்றாரே இனி உச்ச நிலைவர நற்பலன் ஈத்திட உத்தமை வந்தாளே பச்சையினர் கிள்ளையும் மூக்கினில் ஏந்தியது பன்மையினர் சீட்டொன்று அதில் அச்சம் தின்றி தெரிந்தது தோகை வெறித்தாடு மயிலொன்று அதன் நிச்சய பொருளென்னை என்றந்த நங்கையின் நெஞ்சனில் கேட்டாளே இனி அச்சம் தவிர்த்திடு நற்பலன் ஈதன அஞ்சுகம் சொன்னாளே திரைகடல் ஓடியே திரபயம் தேடியே நேசம் கடந்தானே உண்டன் அருகினில் இல்லையே என்றொரு இயக்கமன் நெஞ்சினில் படர்ந்தானே தினம் அலைபேசி வழியினில் பேசிய ஆவலை ஆற்றிட முயன்றானே கையில் கலைவாணி அருளோடு கற்பனை ஊற்றினில் கவிதை வடித்தானே மயிலது ஆடுவது மாரியின் வருகையை மண்பதை சொல்லுமே உன் கைல்வெளி வாட்டம் அகன்றிட காதலன் காலையில் நில்லுமே இனி வெயிலது மறைந்தொரு மேகம் திரண்டுமே மெல்லவே வந்துமே அந்த மயிலது போலுன் காதலன் வந்திங்கு மனைந்தனை கொய்துமே அஞ்சுகம் சொல்லுது அஞ்சலை நீ என்று ஆறுதல் கூறவே உண்ட நெஞ்சகம் வாடுதே நின்னவன் தேரிங்கு நேரிடை ஏறவே வரும் கஞ்ச மலர்க்கரம் ஏந்திய சீட்டினில் காதலன் பேரே இன்று வஞ்சி கொடி உனை சேருவான் வானூர்தி இறங்கிடுமே பாரு பெட்டியம் ஏந்திய பெருமித தோடவன் வாசலில் நின்றானே உன் சுட்டியின் சிரிப்பினில் சுட்டமும் சூளமே சொர்க்கத்தை கண்டானே இனி விட்டு பிரியாமல் வேற்று புலஞ்சலாமலே மறப்பாரே அந்த பட்டு தமிழனில் பச்சைனர் கிள்ளையை போற்றியே சிறப்பாரே அன்பு பெருகவே அறமது தழைக்கவே ஆருடம் பளித்ததே புவி இன்ப மெய்தவே இதயங்கள் கூடிய இன்னிசை ஒழித்ததே சீர் பல்லாண்டு வாழுமே பச்சை கிளியிட்ட நற்பல நீதே நம் தெல்லு தமிழனில் தேனாய் பொழிந்திடும் சங்கத மீதே. நன்றி, வணக்கம். ஆஹா, அருமை ஐயா. பச்சை கிளி ஜோசியம் என்பது ஒரு எளிய கிராமிய கலையை அடிப்படையாக கொண்டு பிரிந்தவர் கூடுதல் என்ற உணர்ச்சிகரமான கருத்தை அழகாக கையாண்டுள்ளீர்கள். வாழ்த்துகள் ஐயா. கவிதையின் ஆரம்பத்தில் கிளி சீட்டு எடுப்பதில் தொடங்கி இறுதியில் கணவன் நாடு திரும்பி குடும்பத்தோடு இணைவது வரை ஒரு சிறு கதையைப் போல காட்சிப்படுத்தியுள்ளீர்கள். சிறப்பாக உள்ளது. பச்சை நிற சிறை, செச்சை, அஞ்சுகம், கஞ்ச மலர்க்கரம் போன்ற தூய தமிழ் சொற்களின் பயன்பாடு உங்கள் சொல்லாடலையும் நடையையும் மேலும் அழகூட்டுகின்றன. கவிஞர் வேங்கடேசன் ஐயா அவர்களே, வாழ்த்துக்கள். சங்கத் தமிழை தவறாது சுவைக்க சிங்கையில் இருந்து வரும் பொழில் பண்பலையில் இணைந்திருங்கள். தொடர்ந்து எதிர்காலம் பற்றிய பயத்தையும் எதிர்பார்ப்பும் கொண்ட மனித மனங்களை அழகாக விவரிக்க காத்துள்ளார் கரூர் மாவட்டம் வெள்ளையம்பட்டியிலிருந்து கவிஞர் காயத்ரி தேவி அவர்கள். வாருங்கள் கவியே, தங்கள் கவிதையை தாருங்கள்.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் பணி சேவையாம் வானொலிச் சோலையாம் பொழில் பண்பலையில் கவி பாடும் வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் மேவும் சிங்கத்தமிழ் இயக்கமாம் வாழ்வியல் இலக்கிய பொழில் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர், பொழில் பண்பலையின் நிர்வாக இயக்குனர் பாவலர் எல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் செவிமடுக்கும் உலக தமிழர்களுக்கும் என் எழில் நிறை பொழில் வணக்கம். செந்தேன் நிறை செந்தமிழ் வணக்கம். தமிழ் படைத்த சான்றோர் வாழ்ந்திட்ட இப்புண்ணிய பூமியில் செம்மொழியாம் அன்னை தமிழுக்கு அணியாய் கவி அரும்பு நிகழ்வில் கவியினை படைத்திட வரும் நான் காயத்ரி தேவி. தலைப்பு பச்சை கிளி ஆருடம். பச்சை கிளி ஆருடம். ஈன்ற மகவோ சான்றோனாய்ச் சிறந்திட, நல்லவை கூடிடவே வருங்காலம் சுகமாகிட, நல்லதொரு சீட்டு தந்திடுவாய் என்றே ஐந்தறிவை நாடி ஆருடம் கேட்கின்றனரே. ஐந்தறிவை நாடி ஆருடம் கேட்கின்றனரே. தாவணிக் கனவினில் மிதந்திடும் கண்ணியரோ மாலையிடும் மன்னவன் யாரென்னும் ஆசையிலே சடுகுடு ஆடிடும் விழியினில் ஆவலுடனே சிக்குண்ட சிறு பறவையிடம் ஆருடம் கேட்கின்றனரே. சிக்குண்ட சிறு பறவையிடம் ஆருடம் கேட்கின்றனரே. வியாபாரத்தில் சறுக்கிய நிலை மாறிடவே விசும்பிய மனதிற்கு ஆறுதல் தேடியே இனி தொட்டதெல்லாம் துளங்கிடுமா ஆயிரம் கேள்வியுடன் ஆருடம் கேட்கின்றனரே. ஆயிரம் கேள்வியுடன் ஆருடம் கேட்கின்றனரே. வாலிபத்தில் சேர்த்திட்ட செல்வமெல்லாமே ஆண்டு அனுபவிக்கும் காலத்தினில் பிணியிலே படுத்திட்ட மானிடரோ ஆயுள் அதிகரிக்குமா பரிதவிப்பினில் பதறி ஆருடம் கேட்கின்றனரே. பரிதவிப்பினில் பதறி ஆருடம் கேட்கின்றனரே. வந்தவர்க்கெல்லாம் வாக்கருளிய கிள்ளைக்கோ ஆருடம் சொல்லி ஆறுதல் தந்திடவே யார் வந்திடுவாரோ பாரினிலே. யார் வந்திடுவாரோ பாரினிலே. காத்திருக்கின்றேன் நானும் ஆவலுடனே. காத்திருக்கின்றேன் நானும் ஆவலுடனே. நன்றி. ஆஹா, அருமை கவியே! ஒரு குழந்தையின் எதிர்காலம், ஒரு பெண்ணின் திருமணம், வியாபார நஷ்டம் மற்றும் உடல் நலம் என வாழ்வின் 4 முக்கிய கட்டங்களை வரிசைப்படுத்தியது கவிதையின் ஓட்டத்திற்கு பலம் சேர்க்கிறது கவிஞரே. வாழ்த்துகள். தாவணி கனவினில் மிதந்திடும் கண்ணியர் மற்றும் சடுகுடு ஆடிடும் விழியினில் ஆவலுடனே போன்ற வரிகள் இளமை பருவத்தின் துடிப்பையும் ஏக்கத்தையும் மிக நயத்தோடு வெளிப்படுத்துகின்றன. கவிஞர் காயத்ரி தேவி அவர்களே, வாழ்த்துகள். உங்கள் கவி பயணம் சிறக்க பொழில் பண்பலை தங்களை வாழ்த்துகிறது. இவரை தொடர்ந்து நம் கிராமிய பண்பாட்டோடு பின்னி பிணைந்த பச்சை கிளி ஆருடத்தை யதார்த்தமாக தன் கவிதை மூலம் படம் பிடித்து காட்ட வருகிறார் கரூர் மாவட்டம் வெள்ளையம்பட்டியில் இருந்து ஜெயந்தி நாகராஜன் அவர்கள். வாருங்கள் கவியே, தங்கள் இனிய பாவை தாருங்கள். சிங்கையின் பொழில் பண்பலையாம் உலகெங்கும் தமிழ் மனம் தழைக்க உயிரூட்டும் உயிர் பாவலர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். கவி அரும்பு நிகழ்வின் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். கவி அரும்பு நிகழ்வில் கவி பாடும் நான் ஜெயந்தி நாகராஜன், வெள்ளையம்பட்டி, கரூர், தமிழ்நாடு. கவியின் தலைப்போ பச்சை கிளி ஆருடம். பச்சை கிளி ஆருடம். சோசியம் கிளிஜோசியம் பார்க்கலையோ, ஜோசியம் கிளிஜோசியம் பார்க்கலையோ, சத்தம் ஈர்த்த திசையில் சைக்கிளில் சோடிக்கிளிகள் கொஞ்சும் மழலையாக விளையாட்டு பிள்ளைகளும் விடலை பருவங்களும் ஆவலாகவே. சோடிக்கிளிகள் கொஞ்சும் மழலையாக விளையாட்டு பிள்ளைகளும் விடலை பருவங்களும் ஆவலாகவே. முச்சந்தியில் ஊர் முழுதும் கூடியதே. முச்சந்தியில் ஊர் முழுதும் கூடியதே. எதிர்காலம் கணிக்க கூவியபடி குந்தினார்
விரித்த துண்டில் சிரித்தன சீட்டுக்கட்டுகள். ஆவலாக தலையை நீட்டியதே பதுமையொன்றே. விரித்த துண்டில் சிரித்தன சீட்டுக்கட்டுகள். ஆவலாக தலையை நீட்டியதே பதுமையொன்றே. தச்சனை வைத்தே தவமாய் காத்திருக்க கூண்டுக்குள் விட்டு கொடுத்திட விரைந்ததே ஆண் ராஜ்யமே அழகால் புரட்டியே அம்சமாக சீட்டெடுத்திட அழகு முருகனே. கூண்டுக்குள் விட்டு கொடுத்திட விரைந்ததே ஆண் ராஜ்யமே அழகால் புரட்டியே அம்சமாக சீட்டெடுத்திட அழகு முருகனே. உலகம் சுற்றியே வேலுண்டு வினையில்லா வருங்காலம் வசந்தமே. உலகம் சுற்றியே வேலுண்டு வினையில்லா வருங்காலம் வசந்தமே. வாழை குமரிக்கு சோசியரின் சொற்கள் பேரின்பமே பொன்னியவளுக்கு. சோசியரின் சொற்கள் பேரின்பமே பொன்னியவளுக்கே. பார்ப்போற்றும் பச்சை கிளி ஆருடமே பல்லாக்கு பவனியே என்றும் மக்கள் மனங்களிலே. பார்ப்போற்றும் பச்சை கிளி ஆருடமே பல்லாக்கு பவனியே என்றும் மக்கள் மனங்களிலே. நன்றி, வணக்கம். வே. ஜெயந்தி நாகராஜன், வெள்ளையம்பட்டி. அருமை கவியே, பாராட்டுக்கள். தாங்கள் பச்சைக்கிளி ஆரூடத்தை காட்சிப்படுத்திய விதம் மிக நன்று. முச்சந்தி, விரித்த துண்டு, சீட்டுக்கட்டுகள், கூண்டுக்குள் இருக்கும் கிளி என ஒவ்வொரு வரிகளும் ஒரு அழகான கிராமத்து காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. சத்தம் ஈர்த்த திசையில் சைக்கிளில் என்னும் வரி மூலம் ஜோசியரின் வருகையை இயல்பாக உணர்த்தியிருக்கிறீர்கள். கொஞ்சம் மழலையாக தவமாய் காத்திருக்க வருங்காலம் வசந்தமே போன்ற வார்த்தைகள் கவிதைக்கு ஒரு மென்மையான ஓட்டத்தை தருகின்றன. கவியே, உங்களின் கவி பயணம் சிறக்க பொழில் பண்பலை உங்களை வாழ்த்துகிறது. சங்கத்தமிழை தவறாது சுவைக்க சிங்கையில் இருந்து வரும் பொழில் பண்பலையில் இணைத்திருங்கள். தொடர்ந்து அன்பின் பாதையில் ஆரூடம் நடத்தப்படட்டும் என்ற உயர் நோக்கில் கவிபாட காத்திருக்கிறார் செங்கல்பட்டிலிருந்து கவிஞர் வே. ஜெயந்தி அவர்கள். வாருங்கள் அம்மா, இனிய கவிதையை தாருங்கள். வணக்கம். பொழில் கவிஞரே, தமிழ்ப்பணி சேவையாம், வானொலி சேவையாம். பொழில் பண்பலையின் கவிதை மலரச் செய்து சங்கத் தமிழின் செழுமை சுமக்கும் வாழ்வியல் இலக்கிய பொழில் அமைப்பின் நிறுவனர், தலைவர், பாவலர் எல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் செவிமடுக்கும் உலக தமிழருக்கும் என் எழில்நிறை பொழில் வணக்கம். செந்தே நிறை செந்தமிழ் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் இயற்கையின் இனிய தூதராக இதயத்தோடு உரையாட வரும் பச்சைக்கிளி ஆருதம் எனும் என் கவிதையை உங்கள் முன் வாசிக்கும் கவிஞர் வே. ஜெயந்தி, செங்கல்பட்டு மாவட்டம். கவிதையின் தலைப்பு பச்சைக்கிளி ஆருதம். பச்சைக்கிளி பறக்கும் நேரம், புதிய நம்பிக்கை வரும் நேரம், பாசம் பூண்ட அதன் குரலில் பரவி வரும் இனிய சுகம். மரக்கிளையில் அமர்ந்தவள்தான் மனதை வாசிக்கும் மாயவள் ஆனாள். சின்ன சொற்கள் சொல்லும்போது சிறந்த நாளை காட்டும் பாதை. காற்றின் ஓசை சேர்த்து கொண்டு காலத்தின் ரகசியம் சொல்லுகிறது. கிளி கூறும் ஆருடம் எல்லாம் கனவுகளை நனவாக்கும் சக்தி. இதயம் கேட்கும் ஆசை தோறும் இனிதாய் மலரும் நாளை நோக்கம். நம்பிக்கை விதை விதைத்து நம் வாழ்வை உயர்த்தும் வழி. பச்சை கிளி பறக்கும் வானில் புதிய உலகம் திறக்கும் காலை. அதன் ஆருதம் ஒளி வீசி அன்பின் பாதையில் நடத்தட்டும். நன்றி, வணக்கம். பாராட்டுக்கள் கவியே. ஜோதிடம் அல்லது ஆரூடம் என்றாலே ஒருவித எதிர்பார்ப்பு இருக்கும். அதை புதிய நம்பிக்கை வரும் நேரம் என்று நம்பிக்கையோடு தொடங்கியிருப்பது அருமையம்மா. கிளியை வெறும் பறவையாக பார்க்காமல் மனதை வாசிக்கும் மாயவள் என்று உருவகப்படுத்தி இருக்கிறீர்கள்.
கவிதைக்கு ஒரு அழகான பெண்மை தன்மையையும் மெருகையும் தந்திருக்கிறீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள் கவிஞர் வே ஜெயந்தி அவர்களே. இவரை தொடர்ந்து பாரம்பரிய கலையின் பின்னணியில் கிளியின் சிறகுகள் ஒடிக்கப்பட்டு கூண்டில் அடைக்கப்படும் அவலத்தை கூறி என்றைக்கு சுதந்திர வானில் பரப்பாய் என்ற ஏக்கத்தோடு கவி பாட வருகிறார் திருத்தணியிலிருந்து கவிஞர் வா உமாதேவி அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்கள் கவி மாலையை சூடுங்கள். நிகழ்ச்சி கவி அரும்பு. தலைப்பு பச்சை கிளி ஆருடம். சின்ன சின்ன கிளியே, சிங்கார கிளியே, கொஞ்சி பேசும் கிளியே, பச்சை நிற கிளியே, பதில் சொல்லும் கிளியே. ஆருடத்தில் உண்டு பலவிதம், அகத்தியர் முதல் சோழி பிரசன்னம் வரை பல்வகை ஆருடங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு கொண்டே இயம்பிடுவார் எதிர்காலத்தை. இயற்கை அறிகுறிகளை வைத்தே இன்னும் சில ஜோதிடங்கள். பச்சை கிளி ஆருடம் பழமையானது தமிழகத்தில். பச்சை கிளியை பழக்கியே அட்டைகளை எடுக்கச் செய்திடுவார். அட்டையில் வரும் படம் அல்லது வாசகம் கொண்டே இயற்கை அறிகுறிகளை இயம்பியே சொல்லிடுவார் ஆருடம். விஷ்ணுவின் தூதுவனாக, கலைமகளின் வாகனமாக அன்னை மீனாட்சி கையில் இருக்கும் நீயோ இன்று நான் ஆட்டும் விரலசைவிற்கு அட்டை கொடுத்து கொட்டையை வாங்கிக் கொண்டு அடக்கமாய் கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறாய். உன் சுதந்திரத்தை அழித்துவிட்டு அடுத்தவர் வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க ஆட்டுவிக்கப்படுகிறாய். சொன்னதைச் சொல்லும் பிள்ளை நீ. பசுமையான உன் நிறமோ எதிர்காலத்திற்கு தரும் நம்பிக்கையின் நிறம். கோவில்களிலும் திருவிழாக்களிலும் பெட்டிக்குள் அடைப்பட்டு இருக்கும் நீ என்றைக்கு சிறையை விட்டு சிறகை விரித்து சுதந்திர வானில் பரப்பாய் என ஆருடம் சொல்வாயோ. நன்றி, வணக்கம். திருத்தணியிலிருந்து ஆசிரியர் வா உமாதேவி. பாராட்டுக்கள் அம்மா. அன்னை மீனாட்சியின் கையில் அமர்ந்திருக்கும் தெய்வீக பறவை இன்று ஒரு சில கொட்டைகளுக்காக கூண்டில் அடைபட்டு கிடக்கிறது என்று நீங்கள் ஒப்பிட்டிருப்பது கவிதையை மேலும் வலுப்படுத்துகிறது. அடுத்தவர் எதிர்காலத்தை சொல்லும் கிளிக்கு தன் எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை என்ற முரண் உங்கள் கவிதைக்கு வலிமையை ஊட்டுகிறதம்மா. சுதந்திரத்தை அழித்துவிட்டு அடுத்தவர் வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க விடுவிக்கப்படுகிறது கிளி என்பதிலிருந்து உங்களின் சமூக கண்ணோட்டம் அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கவிஞர் வா உமாதேவி அவர்களே, உங்கள் கவிப்பயணம் சிறக்க பொழில் பண்பலை தங்களை வாழ்த்துகிறது. இவரை தொடர்ந்து தஞ்சாவூரிலிருந்து கவிஞர் ரே சண்முக சுந்தரம் அவர்கள். நல்ல நேரம் உன் கையில், உழைப்பே உயர்வு என்று ஆருடம் சொல்ல வருகிறார். வாருங்கள் புலவரே, தங்கள் பாமாலையை சூட்டுங்கள். மழையும் பொழிந்து போம், கல்லும் கனிந்து போம், முள்ளும் மலர்ந்து போம், சூரியனும் அஸ்தமிக்க மறந்து போகலாம். எம் பொழில் பண்பலையில் ஒளிபரப்பாகும் கவிக்கூடி கவிபாடும் கவிநயம் நிகழ்ச்சியை கேட்கும் மாலை நேரத்தில் அத்தகைய பெருமைக்குரிய தமிழ்ப்பணி சேவையாம் வானொலிச் சோலையாம் பொழில் பண்பலையில் கவிபாடும் வாய்ப்பளித்த சங்கத் தமிழ்மயவும் சிங்கத் தமிழ் இயக்கமாம் வாழ்வியல் இலக்கிய பொழில் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர், பொழில் பண்பலையின் நிர்வாக இயக்குனர், பாவலர், எல்லோருக்கும் உரிய எல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை பாங்குடன் தனித்துவமான முறையில் தொகுத்து வழங்கும் குயிலிசை குரலுக்கு சொந்தக்காரர் நம் சகோதரிகளுக்கும் செவிமடுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என் அழில்நிறை பொழில் வணக்கம். செந்தே நிறை செந்தமிழ் வணக்கம். தித்திக்கும் தீந்தமிழ் வணக்கம்.
கவி அரும்பு. இன்றைய தலைப்பு பச்சைக்கிளி ஆரூடம். கிளிஜோசியம் கிளிஜோசியம், நல்ல நேரம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அம்மா வாங்க ஐயா வாங்க, பச்சைக்கிளி சோதிடம் பலிக்காமல் போகாது. அம்மா வாங்க ஐயா வாங்க, 4 பேருக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்ல, நல்ல மரத்தடி நிழலில் 4 முழம் துண்டு விரித்து 4 காசு பார்க்க 4 பேர் கையை எதிர்பார்த்து கூவிக்கொண்டிருந்தான் பச்சைக்கிளி ஆரூடர். வந்திருக்கும் ஐயாவுக்கு நல்ல சீட்டு ஒன்று எடுத்து போடு. மாதவன் மனைவி மகாலட்சுமியே வந்திருக்காயா உனக்கு, இனி சுபிட்சம்தான் உன் காட்டுல, பணமழைதான் என்றுரைக்க மனதில் நிரம்ப சந்தோஷத்துடன் காடு நோக்கி சென்றான் மரம் வெட்டி அன்றைய பொழப்புக்கு. பரமசிவன் பார்வதி போல் தம்பதியினர் அமர்ந்திருக்க, ஜக்கம்மா பேர் சொல்லி நல்ல சீட்டு ஒன்று எடுத்து போடம்மா. ஜோதிடன் குரல் எழுப்பி 2 நெல்மணி போட்டு கூண்டு திறக்க, பசியோடு தின்ற கிளி நினைக்கின்றது, நல்ல சீட்டு ஒன்று எடுத்து கொடுத்தால் கூட 2 நெல்மணி கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் கடைசி சீட்டு ஒன்றை எடுத்து ஜோதிடன் கையில் கொடுக்க, பிரித்து பார்க்க பரமசிவன் புன்னகைக்க, சடைக்குள் கங்கையை மறைத்தவன் வந்திருக்கிறான். இவன் மனசுக்குள் மங்கையை மறைப்பான் என சொல்வதற்குள் மங்கை அவள் பார்த்த பார்வையில் அவனுக்கு 48 நாள் மண்டல பூஜை நடத்திவிட்டது அப்பட்டமாய் தெரிந்தது. விதியை நொந்து கொண்டு மேற்படி 2 நெல்மணி கிடைக்காமல் கூண்டுக்குள் மௌனமாய் சென்றது கிளி. முகம் சுருங்கிய நரை விழுந்த தலையுடன் பெண்ணொருவர் அமர்ந்திருக்க, மகாலட்சுமி அம்மாவுக்கு அருமையான சீட்டு ஒன்று போடு என குரல் கொடுக்க, பச்சை கிளி எடுத்து கொடுத்ததில் அஷ்டலட்சுமிகளும் சிரித்தனர். உன் வீடு தேடி அஷ்டலட்சுமிகளும் வரப்போகிறார்களம்மா என சோதிடன் சொல்ல, இனம்புரியா இன்பத்தை மனதில் ஏந்தி கொண்டு அடுத்த வீடு நோக்கி நடந்தாள் 10 பாத்திரம் தேய்ப்பதற்கு. அதிகப்படி 2 நெல்மணிகளுடன் சந்தோஷத்தில் கூண்டுக்குள்ளே சென்றது கிளி. ஒரே கூண்டுக்குள் இருக்கும் 2 கிளிகளுக்கும் இருவேறு நேரங்கள். ஒரே கூண்டுக்குள் இருக்கும் 2 கிளிகளுக்கும் இருவேறு நேரங்கள். மனிதா, ஒரே கூண்டில் 2 கிளிகளின் நேரம் வெவ்வேறாக இருக்க உன் நல்ல நேரத்தை தேடுவது எங்கே? கிளியின் வாயிலா, சோதிடனின் சொல்லிலா, நீட்டும் உன் கையிலா? உணர்ந்து கொள். சின்னஞ்சிறு விதைகளும் மண்ணுக்குள் முடங்கிவிடாது முளைத்து கிளைத்து உயர்ந்து நிற்கையில், உயர் நிலையில் இருக்கும் மனிதனே, நீ தேடும் நல்ல நேரம் உன் கையில். அறிவாய், உழைப்பே உயர்வு. நன்றி. ரேனா சண்முகசுந்தரம், தஞ்சாவூர். பாராட்டுக்கள் கவிஞரே. மரம் வெட்டி மகாலட்சுமியாக, பாத்திரம் தேய்க்கும் பெண் அஷ்டலட்சுமியாக வருவது வாழ்வின் கசப்பான யதார்த்தம். அதை அழகாக காட்டியுள்ளீர்கள். மனிதனின் விதியை சொல்லும் கிளி தன் பசிக்கு 2 நெல்மணி கிடைக்குமா என ஏங்குவது ஒரே கூண்டுக்குள் 2 கிளிகளுக்கும் இருவேறு நேரங்கள் என்ற வரி தத்துவத்தின் உச்சத்தை குறிக்கிறது. விதியை நம்பும் மனிதனுக்கு சரியான சிந்தனையை கேள்வியாக தந்துள்ளீர்கள் கவிஞர் அவர்களே. வாழ்த்துக்கள். உங்களின் கவிப்பயணம் சிறக்க பொழில் பண்பலை உங்களை வாழ்த்துகிறது கவிஞர் ரே சண்முகசுந்தரம் ஐயா அவர்களே. அடுத்ததாக சேந்தன் பனைய வயல் சிவகவி காளிதாசன் அவர்கள் ஆரூடம் என்று ஏமாற்றுபவர்களையும் ஏமாறுபவர்களையும் கவியினால் சுட்டிக்காட்ட வருகிறார்கள். வாருங்கள் கவிஞரே, தங்கள் சிறப்பான கவிதையை தாருங்கள். வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு பச்சைக்கிளி ஆரூடம். பச்சைக்கிளி ஆரூடம் கவிதை இதோ. பச்சைக்கிளியே ஆரூடம் பார்க்க பழக்கி வச்சாம் பாரு, அது பாடி பறந்து தெரிஞ்சது போல் சுதந்திரம்தான் ஏது. ஒத்த நெல்லை எடுத்து கொடுத்து ஓடியாடா என்பான், கிளி கொத்தி ஒரு சீட்டெடுத்து கொடுத்து கூண்டில் நுழையும். அத்த மகன் மீது ஆசை அஞ்சலை ஆருடம் பார்க்கும், சீட்டில் அஞ்சுதலை நாகம் வர ஆகாத நாகதோஷம். கல்யாணம்தான் ஆகணும்னா காணிக்க 100 வேணும், ஒரு கண்டக்கரை வேட்டி வெங்கல சட்டி காயம் கருப்பட்டி வேணும். காவிரி கரையில் புத்தடி பார்த்து சேவல் இருக்க வேணும்,
கண்டாங்கி சேலை வாழையில் கட்டி காவுமை கொடுக்க வேணும். காவிரி கரையில் புத்தடி பார்த்து சேவல் அறுக்க வேணும். ஒரு கண்டாங்கி சேலை வாழையில் கட்டி காவுமை கொடுக்க வேணும். இத்தனை செஞ்சா நிச்சயம் கல்யாணம் நினைச்ச மாதிரி நடக்கும். அட உனக்கும் பிள்ளைங்க பிறக்கும். இப்படி சொல்லிய பணத்தை வாங்கி முடிகிற சோசியக்காரனை தேடி ஒரு சோழியும் இல்லாமல் ஆலமரத்தடி கூடிடும் பய வெகு கோடி. சொல்லிய பணத்தை வாங்கி முடிகிற சோசியக்காரனை தேடி ஒரு சோழியும் இல்லாமல் ஆலமரத்தடி கூடிடும் பயக வெகு கோடி. நன்றி பொழிலே, நன்றி வணக்கம். முனைவர் சேந்தன் பனையவயல் சிவகவி காளிதாசன், திருப்பெருந்துறை. அருமை அருமை கவிஞரே, முதல் 2 வரிகளிலேயே தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக்கி விட்டீர்கள். பாடி பறந்து திரிஞ்சது போல் சுதந்திரம்தான் ஏது? சுதந்திரமா பறக்க வேண்டிய கிளியை கூண்டில் அடைச்சு பிழைப்புக்காக பழக்கிறது, அதுவே ஒரு அநீதி. கிளியின் அடிமைத்தனத்தை மனிதர்களின் அறியாமையோடு ஒப்பிட்டு இருக்கிறீர்கள். வாழ்த்துகள் ஐயா. நாட்டுப்புற சந்தம் முழங்க முழுக்க முழுக்க கிராமிய வழக்கு. ஆஹா, ஓடியாடா அத்த மகன், கண்டக்கரை வேட்டி, கண்டாங்கி சீல, வெங்கல வட்டிக வார்த்தைகள் வாசிக்கும் போதே காட்சியை கண்முன் நிறுத்துகின்றன ஐயா. உங்களின் கவித்துவமான அருமையான பாவிற்கு பொழில் பண்பலையின் இனிய வாழ்த்துக்கள். கவிஞர் சிவகவி காளிதாசன் ஐயா அவர்களே, உங்கள் கவிப்பயணம் சிறக்க பொழில் பண்பலை தங்களை வாழ்த்துகிறது. சங்கத்தமிழை தவறாது சுவைக்க சிங்கையில் இருந்து வரும் பொழில் பண்பலையில் இணைத்திருங்கள். பச்சை கிளி ஆரோடம் பற்றி அழகிய கவிதைகளை அழகிய பாமாலைகளாக சூட்டியுள்ளீர்கள் கவிஞர்களே. உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த பாராட்டுகள். பச்சை கிளி ஆரோடம். கூண்டில் அழகாய் கொள்ளை பைங்கிளி, நிமித்திகன் அழைக்க நிமிர்நடை அழகினில், பிடித்திடும் சீட்டினை செவ்வழகில் பிடித்தே ஒப்படைத்து உட்செல்லும் உண்மை பணியாளனே. ஆம், சிறையில் இருப்பினும் சிரத்தை கொண்டு வந்தோர் வாழ்வை வாகாய் சொல்லி உயரே செல்ல உதவும் உறுதுணை. உலகோர் உதவ இதுவே படிப்பினை. தத்தை தந்திடும் மந்திர சொல்லில் மாந்தர் பெற்றிடும் நம்பிக்கை ஒன்றே மனதில் கூட்டிடும் வலிமைதனையே. ஆருடர் செழிப்பும் கிடைத்திடும் கொடையிலே. கிள்ளை சொல்லில் மெலிந்தோர் வாழ்வர், வள்ளுவன் வாழ்வில் வாழ்வதைப் போலே. கனிந்த சொற்கள் காயம் மாற்றும், காலனை நினையா வாழ்வை தந்திடும். ஆம், கனிந்த சொற்கள் காயம் மாற்றும், காலனை நினையா வாழ்வை தந்திடும். தேன் தமிழ் பூஞ்சோலையாம் இப்பொழிலில் வண்ண வண்ண மலர்களாய் விரிந்த கவிதைகளை தொடுத்து கவிமாலை சூட்டிய அனைத்து கவிஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தங்கள் எழுத்துகளால் முத்தாக செதுக்கிய உங்களின் படைப்பாற்றல் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். இன்னொரு இனிய பொழுதில் புதிய கவிச்சரங்களோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை கவிதை மனம் பரவட்டும், கலை உள்ளங்கள் மகிழட்டும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இர இந்திராணி பூத்தாம்பட்டி. நன்றி, வணக்கம்.